தாவேகா மாநாட்டில உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருந்ததுங்க. அதில ஒரு எழுச்சி இருந்தது. விஜய்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அப்டின்ட்டு, பெங்களூர் புகழேந்தி அவர்கள் வந்து அதிமுக முன்னாள் நிர்வாகி அவர்கள் வந்து ஒரு பேட்டி குடுத்துருக்காங்க. அதில அவர் சொல்றது என்ன அப்டின்னா, குறுகிய காலத்தில வந்து ஆட்சி புடிக்க முடியாது அப்டின்னு யாரும் நெனச்சிராதீங்க. என்டிஆர் வந்து 7 மாசம் தான் கட்சி தொடங்கி ஆட்சி புடிச்சாரு. எம்ஜிஆர் வந்து 5 வருஷத்துல 72ல கட்சி ஆரம்பிச்சு 77லயே ஆட்சி புடிச்சிட்டாரு. அப்படி ஒரு விஷயத்த வந்து விஜய்க்கு ஏற்படாதுன்னு நினைக்காதீங்க. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொண்டர்கள் மத்தியில அவ்வளோ வரவேற்பு இருக்கு. அவர் ரசிகர் மத்தியில அவ்வளோ வரவேற்பு இருக்கு. ஏன்னா இங்க எதிர்க்கட்சியே பெருசா இல்லங்க. எடப்பாடியும் பிஜேபி நம்பி யாரும் ஓட்டு போட போறா? திமுகவுக்கு ஆப்போசிட்ல இன்னைக்கு வந்து விஜய் தாங்க இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி அவர் பேசுறாரு. அத தாண்டி அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது, ஓபிஎஸ் அணி வந்து விஜய் கூட இணைய வாய்ப்பு இருக்கு போல இருக்கு. அதில பெங்களூர் புகழேந்தி அவர்களும் போய் இணைவார் போல இருக்கு. அவர் பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. இணைஞ்சா நல்லது தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாற்று சக்தி இங்க தேவைப்படுது. ஓபிஎஸ் அவர்களுக்கு என்டிஏவுல பெரிய மரியாதை கொடுக்கப்படல. அவர் வந்து இவர் நம்ம எடப்பாடியும் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா, விஜய் பக்கம் போறது தவறு இல்ல அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுது. போனா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுலயும் மிகப்பெரிய உண்மை இருக்குங்க. கண்டிப்பா ஆட்சி கட்டில அமரலாம். அவருக்கு வாய்ப்பும் இருக்கு. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது நம்ம ஓபிஎஸ் மட்டும் இல்ல, பாமக சில கட்சிகள் வந்து இணைஞ்சால், விஜய் கூட எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு போட்டி போட்டா, கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்திற்கான வழி ஏற்படும். அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டு பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா, விஜய் இன்னும் ஓட்டு வங்கிய நிரூபிக்கல. அதனால எல்லாரும் சேருவாங்களாங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா சேர்ந்தா நல்லாயிருக்கும்.